அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அண்ணன் உடன்பிறப்புகளின் மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அப்படியா? அப்படி ஒன்று நடந்துச்சா? தெரியலையப்பா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அதுக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு சூனியம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் நாம் அவருடைய பிறந்த நாளை போற்றணும் இல்லையா? ஆமாம், சாதாரண சாதனையாக பண்ணியிருக்காரு, பெரிய சாதனை. அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவருடைய ஒரு சாதனையை நாம் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்துருங்க. இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேங்க. கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டை நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. அடிமைகளை விரட்டுவோம், நீட்டை ஒழிப்போம், நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம். நன்றி. வெரி குட். அது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நம்பூர்லையாப்பா, நாங்கள் எதுவும் பார்க்கலையா? நீங்கள் பார்க்கல. இங்கே பாருங்க, நேற்று நியூஸ் பேப்பர் வாங்கி ஏதாச்சும் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இங்கே பாருங்க, பக்கம் ஏது இந்து இந்து தமிழ் எப்பேற்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பக்கம் இந்து தமிழ்லையாச்சும் பக்கம் முரசொலியில் மொத்தம் 152 பக்கம். ஆமாம், ஐயோ ஐயோ, 152 பக்கத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேற்று வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஏன் அது வெளி உலகத்துக்கு போகாமல் இப்படி ஒரு விஷயம் ரகசியமாக்கப்பட்டது, காணாமல் ஆக்கப்பட்டது அப்படின்னா அது காரணம் நம்முடைய செங்ஸ். எப்பா, அது வேற தாவேக்க நண்பர்கள்கிட்ட வேற சொல்லிடணும். நேற்று வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு உரிமையாக செங்ஸ் அப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தோம். இப்போ வேற உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டாரு, ரொம்ப முக்கியமான பொசிஷன்லாம் வாங்கியிருக்காரு, உங்களுடைய தோழர்களில் ஒருவராக மாறிட்டாரு. மறுபடியும் நாங்கள் செங்ஸ் அப்படின்னு கூட்ட அதெல்லாம் கோச்சிக்கிங்களா என்ன? அதெல்லாம் கோச்சிக்க கூடாது. நேற்று தான் உங்களுக்கு செங்கோட்டையும் பழக்கம், நான்லாம் ரொம்ப நாளாக பழக்கம். ஆமாம், பார்த்துக்கங்க, பழக்க வழக்கத்தெல்லாம் அப்படிலாம் மறந்துடக்கூடாது. அப்படி நம்ம செங்ஸ் பாருங்க, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, செங்ஸ் என்னங்க அவர் ஒரு டம்மிங்க, அவர் எங்க வெண்டைக்காய் மாதிரி வளன்னு எதையாச்சும் அப்படியே இழுத்துக்கிட்டு இருப்பார், அவர் என்னத்தை போய் அப்படின்னு தான் அவரை பற்றி பேசுகிறாங்க. எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா நம்ம செங்ஸு? என்னது ஏங்க, ஒரு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளே வந்த சுவடு தெரியாமல் முடிச்சு விட்டாரு. நேற்று பூரா டிவியில் திரும்பும் திசையெல்லாம் நம்ம செங்ஸ் அவர்களுடைய நகர்வுகள் தான். கிழக்கா திரும்பினா ஒரு ஃபோக்கஸு, இப்படி மேற்கா திரும்பினா ஒரு ஃபோக்கஸு, அப்படி ஒரு சம்பவங்க. குனிஞ்சார்னா ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க, நிமிர்ந்தார்னா இப்படி வைக்கிறாங்க. அப்படி பல ஆங்கிளில் வந்து நேற்று எல்லா தொலைக்காட்சிகளையும் அலங்கரித்து விட்டார். இதெல்லாம் போக நேற்று மாலை வாக்கில் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வு நடந்திருக்குது. அதை பற்றி நாம் தனி வீடியோ போடுற அளவுக்கு அதில் பல விஷயங்கள் இருக்குது. நம்முடைய கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காரு, அதை நம்ம தனியாக பார்ப்போம். சரி, ரைட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் இவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னையா செல்ஃப் எடுக்காமல் போச்சுன்ற வருத்தம் இருக்குமா? ஆமாங்க, சாதாரண முயற்சியா ஒன்றும் இல்லை. பாருங்க, கலை நிகழ்ச்சிகள், ஒரு கலைஞராக வருகிறார் அப்படின்ட்டுலாம் கூட ஒரு பாட்டு கூட போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டு ரொம்ப முக்கியங்க. உடன்பிறப்புகள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிடணும், வரிக்கு வரி மனப்பாடம் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு எம்எல்ஏக்கான இந்த நேர்முக தேர்வுலாம் நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து உட்காரும்போது டக்குன்னு ஐயா ஸ்டாலின் கேட்டுருவார், அந்த நம்ம சின்னவருக்கு பர்த்டே பாட்டில் 3வது சரணத்தில் 2வது வரி என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுருவார். டக்குன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா பெயில், சீட்டு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கங்க. குருநாதர் ஒரு இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா இல்லையா? லைட் அந்த சாம்பிள் பாருங்கள், நல்லா இருக்கு. சிகரெட் குடிச்ச பழக்கம் எப்பயாவது பொய் சொல்லக்கூடாது. ட்ரக்ஸ் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குதா? ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் அந்த மாதிரி அங்கேயும் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க திமுகலையும். பார்த்துக்காங்க, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. பாட்டில் கரெக்டாக ஏதாச்சும் ஒரு லைன் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க, ரெடி ஆகிக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது போக கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஒரு அரிய பெரிய கலையை போற்றக்கூடிய அளவில் நம்முடைய அமைச்சர் பெரிய கருப்பன் சொன்ன உடனே சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அவர் நினைச்சாலே ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். ரொம்ப ஃபேமஸான ஆள் இல்லையா? ஆமாங்க, அவர் உட்கார்ந்துட்டு இருக்க மேடையில் உதயநிதி அவர்கள் பின்னாடி பேனரில் சிரிச்ச மேனிக்கு இருக்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுங்க. பாருங்க, அதை நீங்க பாருங்க. ஐயோ, இது இல்லை தோழர், ஐ எம் வெரி சாரி, சும்மா ஒரு கேமியோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1 செகண்ட், அவ்வளோதான். இது இல்லைங்க, இது பழைய வீடியோ. இதுதான் பர்த்டேக்கு நடந்த கலை நிகழ்ச்சி வீடியோ. அண்ணன் உட்காந்துட்டு இருக்கிற தினிசை பாருங்கடா அப்படின்னா அப்படி உட்காந்துருக்காரு. பின்ன என்னங்க,
சும்மா திராவிட இயக்க வரலாறு, அது வரலாறு, இது வரலாறு, மொழிப்போர் வரலாறு, திமுக 1960 என்ன பண்ணாங்க, 70 என்ன பண்ணாங்கன்ட்டு முன்னாடி ஓட்டிட்டு இருந்தா நேரம் தொங்கி போய் உட்காந்துருப்பாரு. டே நானே சுகர் பேசண்டா, என்னை விட்டுருங்களா அப்படின்ட்டு. அப்படி ஒரு மாதிரி நாக்கு மொத்தம் அப்படி கம்பீரமா உட்காந்து இப்படி எதனா பண்ணிட்டு இருந்தா ஒரு அரை மணி நேரம் டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. இப்படி நடத்துங்கயா அப்படிங்கிற மோட்ல உடன்பிறப்புகள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்ததே. ஆமா, அங்கேயே மேடையில பயங்கரமான அந்த டைம்ல காவாலா பாட்டு பயங்கர ட்ரெண்டிங். அந்த காவாலாவை வச்சு எப்பேற்பட்ட வேலைகள்லாம் நாங்கள் பார்த்தோம் அந்த மேடையில் அப்படின்றது திமுகவுடைய வரலாறு. சரி, இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல யார் யாரெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா அமைச்சர் பிடிஆர் இந்த இடத்துல தாங்க ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இந்த ஒரு வாரமாகவே தாவேக்காவை சார்ந்த தோழர்கள் பிடிஆர் வரப்போகிறார், ஏன்னா ரொம்ப நேர்மையான ஆளுங்க, ரொம்ப மானஸ்தான் அவர், ரொம்ப பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான ஆள், பெரிய ஸ்காலர். அப்படின்னும் போது அவர் இதுக்கு மேலேயும் அவருக்கு ஏற்கனவே பாருங்கள் அவருக்கு முக்கியமான அமைச்சர் பதவி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நிதி அமைச்சர்லாம் இருந்துச்சு, அதுலேருந்து எடுத்து விட்டு ஏதோ கடமைக்கு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி போட்டு தளபதி அவர்களுடைய தலைமையில் தாவேக்கால இணைய போகிறார், எப்போ வேணால் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம பிடிஆர், அதாவது தாவேக்காவினருடைய பார்வையில் அந்த முரட்டு மானஸ்தன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னா, பவள விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு இளைஞர் அணி செயலாளரும் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சிக்கு உறுதுணையாய் திகழும் மாண்புமிகு முதலமைச்சருமான துணை முதலமைச்சருமான அன்பு சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. கமெண்ட்ல பார்த்தா எல்லாரும் புலம்புறாங்க. இட் இஸ் ரியலி டிஸ்ஹார்டனிங் டு see your fall of stature. இதுக்கு நீங்க அமெரிக்காவுக்கே திரும்ப போயிருக்கலாம் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட மனுஷன் இப்போ உதயநிதி கிட்ட நிக்கிறாரு, என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுகளா போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட ஹைலைட் ஆன கமெண்ட் அட்வொகேட் மனோஜ் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. என்னன்னா, நீதி கட்சி பிடி ராஜனின் பேரன் பிஇ எம்எஸ் எம்பிஏ பிஹெச்டி படிச்சு லேமன் பிரதர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் மூத்த மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் 2 முறை எம்எல்ஏ பிடிஆருக்கு வந்த நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பார்த்தமே, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறமே, ஊர் உலகமே பார்க்குதே. ஆமாங்க, இதுக்கே நம்ம மனோஜ் அவர்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. பின்னாடி வரிசையில் இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவரை நோட் பண்ணீங்களா? யாருப்பா அது பின்னாடி வரிசையில் அப்படிங்கிறாங்களா? 5 நேஷனல் அவார்டு, 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 11 தமிழ்நாடு அரசுடைய மாநில அவார்டு, ஓட்டு மொத்தமாக சேர்த்தனா 200 அவார்டுக்கு மேலே வாங்கி குவிச்ச. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் வேறு ஏதோ ஒரு தனியாக ஒரு செவாலியே அப்படின்னு சொல்லி ஏதோ வரா மாதிரி ஒரு அவார்டு வேறு கொடுத்துருக்குறாங்களாம். அப்படியெல்லாம் வாங்கின பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளை எல்லாம் வாங்கி, அந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் வாங்கிய நம்முடைய மையம் கமல்ஹாசன் அவர்கள் பின்னாடி வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் பாருங்க, மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர், எப்போதும் இனியவர், என் அன்பிற்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீடு வாழ்க, உன் புகழ் ஓங்குக அப்படிங்கிற மாதிரி பொன்றா புகழுடன் குன்றா பெருமையோடும் நிலைத்து வளர்க அப்படின்ட்டு நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் உதயநிதி அவர்கள் பக்கத்தில் ரொம்ப பெருமையாக பெருமிதத்தோடு நின்று கொண்டு இருக்கிறார். ஏப்பா, உதயநிதி பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கிறது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சே என்பது போல இருக்கிறது அவருடைய தோற்றம். இது மட்டும் இல்லாமல் நேற்று மாலையில் நடந்த அந்த பிறந்தநாள் விழாவுக்கு சிறப்புரையாற்றுறதுக்கு போயிருக்காரு. அதை தனி வீடியோவில் நம்ம பார்த்து அதை பற்றி நம்ம புலங்காகி நம்ம அடைய போகிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இதை விட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏப்பா, இதை விடவாப்பா அப்படிங்கிறீங்களா? இதை விடப்பா பாருங்க, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், வேண்டாம் வேண்டாம் அந்த ஆயுதத்தை வெளியே எடுத்துடாத அப்படின்னு நீங்கள் பயப்படுறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் உங்கள் மேலே திணிப்பேன். ஆமாம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், துணை முதல்வரே, முதல்வரின் திருமகனாகியது ஒரு மகனாகிய திருமகனே, பிரியமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முடிஞ்சிச்சாப்பா அப்படிங்கிறீங்களா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டு இப்படி இழுத்துருக்காரு. இன்னும் 1.5 பக்கத்துக்கு இருக்குது. எப்படி வசதி? படிச்சிருவோமா? சரி, ரைட்டு. உங்களுக்காக ஒரு சாம்பிள். உங்களுக்கு 3 பலங்கள். 3ஆம் பலம் இளமையும் புன்னகையும். போதுமடா தம்பி, பழக்க வழக்கம்லாம் பார்க்க மாட்டேன், இதோட நிறுத்திரு அப்படிங்கிறீங்களா? படிப்பேன். 2வது பலம் தாத்தாவின் வரலாறும் தந்தையின் உழைப்பும். சரி, ரைட்.
போதும், இன்னும் முதலாவது பலம். அதுக்கப்புறம் அவர் இழுத்து போட்டு அப்படி போய் இப்படி வந்து கன்க்ளூஷன் போட்டு அப்படி முடிக்கிறதுக்குள்ள இழுத்துட்டு போயிடும் அப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் இந்த வீடியோ. அதனால அப்படி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார். இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. பெரிய பிளான் நடந்திருக்குதுங்க அவருடைய பர்த்டேவுக்கு, பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. அது நடந்துச்சா நடக்கலையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நேற்று மீடியா ஃபுல்லாக ஆக்குப்பைடு. பாருங்க எந்த அளவுக்கு பிளான் அப்படின்னா, இது 25ஆம் தேதி வந்த ஒரு செய்தி. பாருங்க, கருணாநிதி ஸ்டாலின் வரிசையில் உதயநிதி. ஓகே, கருணாநிதி ஸ்டாலின் வரிசையில் உதயநிதி அறிவாலயத்தில் பிறந்தநாள் ஏற்பாடு. ஏப்பா பக்கத்தில் புள்ளி வச்சிங்களா தானே பிரித்து படிக்க முடியும், அப்படியே சேர்த்து போட்ட வேண்டியது. திமுக இளைஞரணி செயலரும் 48வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பாருங்க. முக்கியமான பாயிண்ட், உதயநிதி நடிகராக இருந்தபோது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தன் பட நிறுவனத்தில் பிறந்த நாளை கொண்டாடினார். வளர்ச்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். நடிகராக இருந்தபோது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தன் பட நிறுவன அலுவலகம் அதுல கொண்டாடுறாரு. முரசொலி அறக்கட்டளை நிர்வாகியான பின் அந்த அலுவலகத்தில் கொண்டாடினார். திமுக இளைஞரணி செயலாளர் பின் இளைஞரணி அலுவலகமான அன்பகத்திலும், துணை முதலமைச்சரானதும் சென்னை பசும்பொழிச்சாலையில் உள்ள அரசு இல்லத்திலும் கொண்டாடினார். இது அவர் கடந்து வந்த பாதைகள், கடினமான பாதைகள். தற்போது தமிழக தேர்தல் தளத்தில் அவருக்கு போட்டியாக தாவேகா விஜய் உருவெடுத்துள்ளதால் திமுகவினரை திரட்டி பிரம்மாண்டமாக பிறந்த நாளை இந்த வாட்டி அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம். எப்படி ஏறி வந்திருக்காரு பாருங்க. அதுதான் குரோத் அப்படிங்கிறது, ஆர்கானிக் குரோத். இந்த மாதிரி தான் வரணும். இன்றைய தினம் அதாவது 25ஆம் தேதி செய்தி போட்டதுனால அவங்க வந்து 27ஆம் தேதியை குறிப்பிட்டு அன்றைய தினம் 50,000 தொண்டர்கள் அறிவாலயத்தில் வரிசையாக நின்று, அந்த 50,000 பேர்ல கமலஹாசன் இருப்பாரா, வைரமுத்து இருப்பாரா, பிடிஆர் இருப்பாரெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களுக்குலாம் தனியாக ரூட்டு போட்டு கொடுத்துருவாங்க. வரிசையாக நின்று உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லவும், அவர்களின் வாழ்த்துக்களை உதயநிதி நேரில் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு நடைபெறுகிறது. இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் உதயநிதி பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது. அது மட்டுமா, பட்டிமன்றம்லாம் நடக்கும்ல. உதயநிதி அவர்களின் உயரத்துக்கு காரணம் என்ன, அவருடைய சிரிப்பா, அவருடைய துடிப்பா அப்படிங்கிற மாதிரி பல தலைப்புகள்ல பட்டிமன்றம்லாம் நடத்தப்படும். இன்னும் எப்படி ஒரு மாசத்துக்கு கொண்டாடி தீப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பிறந்தநாள் விழா. ஆகவே இந்த நாளிலே ஆமா தோழர் போலையா பிறந்தநாள் வாழ்த்து, நீங்க போயிருக்கணுமே. இல்லைதான் இருங்க செக் பண்றேன், நான் பார்க்கலைங்க, சரியா கவனிக்கல. டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது அப்படி கிராஸ் ஆகுறாரு மைண்ட்ல. இருங்க தோழர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்லாம் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நேற்று சாயந்தரம் கமலஹாசன் அவர்கள் பயங்கரமான கான்டென்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு அள்ளி போட்டு கொண்டு வரேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.